Hi friends, 10th NCERT Max exercise 5.2 7th question பார்க்க போறோம். Find the 31st term of an AP whose 11th term is 38 and the 16th term is 73 அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 11th term ஒரு APல 11th term வந்து நமக்கு 38 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 16th term வந்து நமக்கு 73 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 31st termல என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ நீங்க சொல்யூஷன் எடுத்து எழுதிருக்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம 11th term எடுத்துக்கலாம். ஸோ 11th டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? a plus 10d அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ a plus 10d ஈக்குவல் டு ஸோ இந்த 38க்கு இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 16th டேர்ம் வந்து நமக்கு 73 இல்லையா? ஸோ இந்த 16th டேர்மை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a plus 15d அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 73. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதை நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ராக்ட் பண்ணும்போது ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருக்கிற சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்குது நம்ம மைனஸாக மாற்றுறோம். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ மைனஸாக மாற்றுறோம். இங்கே நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக மாற்றுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ -5d அப்படின்னு கிடச்சிரும் ஈக்குவல் டு ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள் ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 35 வரும். பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ் ஸோ -35 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டி ஈக்குவல் டு -35. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு டிவிஷனில் இருக்கிற -5 மாறிடும். ஸோ இந்த மைனஸும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். 1 5s are 5, 7 5s are 35. ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ நமக்கு 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டியோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி ஏயோட வேல்யூ அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். சப்ஸ்டியூட் டி ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதலாம். a plus 10d ஈக்குவல் டு 38. ஓகேவா? ஸோ a plus 10 இன்டூ டியோட வேல்யூ வந்து 7 ஈக்குவல் டு 38. நெக்ஸ்ட் a plus 70 ஈக்குவல் டு 38 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ a ஈக்குவல் டு 38 இந்த ப்ளஸ் 70 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போனால் நமக்கு -70 மாறிடும். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ வந்து நமக்கு -32 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூவும் காமன் டிஃப்ரென்ஸும் கிடைச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம 31st டேர்மை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 31st டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? a plus 30d அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து -32 ப்ளஸ் 30 டியோட வேல்யூ வந்து 7. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு 31st டேர்ம். ஸோ a31 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ a31 ஈக்குவல் டு -32 இங்கே ப்ளஸ் 30ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 210 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு +178 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து 31st டேர்ம். இதான் ஆன்சர்.